பொதுவா சிபிஐ விசாரணை எப்படின்னா, கீழ்மட்ட விசாரணைகளை லோக்கலா வச்சுக்குவாங்க. சென்னையில் அலுவலகம் இருக்கு. இல்ல அவங்க டெல்லியில இருந்து சிபிஐ அதிகாரிகள் வந்தா கேம்ப் ஆபீஸ் போட்டு அங்க கூப்பிட்டு விசாரிப்பாங்க. அது முடிஞ்சிருச்சு. அதற்கு பிறகு சம்பந்தப்பட்டவர்களை நேரடியாக விசாரிப்பது. அப்படி விசாரிக்கும் போது பல தரப்பையும் விசாரிப்பார்கள். உதாரணமாக காவல்துறை முடிந்து விட்டது. எஃப்ஐஆர் விஜய் மேட்டர்ல, கரூர் மேட்டர்ல ஒரு சிங்கிள் எஃப்ஐஆர் தான் இருக்கு. 3 பேர் அதுல 3 பேருமே தாவேக நிர்வாகிகள். அவர்களோட விசாரணை முடிஞ்சிருச்சு. அப்ப இந்த விசாரணையை 3 கட்டமாக பிரிச்சுக்குவாங்க. முதல்ல கேள்வி, கொஸ்டினர் ப்ரிப்பரேஷன். அதுல ஒரு 40-50 கேள்விகள் இருக்கும். நம்ம தனியா என்ன ஆன்சர் பண்றோம் என்பதற்கான விசாரணை. 5 அதிகாரிகள் உட்கார்ந்து கொண்டு மாற்றி மாற்றி அந்த கேள்விகளை கேட்பார்கள். மாற்றி மாற்றி கேட்பதோட நோக்கம் என்ன அப்படின்னா, ஒரே மாதிரி உண்மையாக இருந்தால் ஒரே பதில் தானே சொல்லுவோம். அதை வைத்துதான் அந்த மாற்றி மாற்றி கேள்வி கேட்டல். அதற்கு பிறகு ஒரு சாட்சிகள் சான்றாவணங்கள் வைத்துக் கொண்டு கேள்வி கேட்டது. அதாவது யாராவது சாட்சிகள் கொடுத்திருப்பாங்க அல்லது சான்றாவணங்களை சமர்ப்பிச்சிருப்பாங்க. நம்ம தரப்பே சான்றாவணம் கொடுத்திருக்கோம், விஜய் தரப்பு சான்றாவணம் கொடுத்திருக்கோம். உதாரணமாக விஜய் தரப்பின் சாட்சி யாரா இருப்பாங்கன்னா, அவரோட பிரச்சார வண்டியில இருந்த வேன் அந்த பிரச்சார பஸ் டிரைவர், அப்புறம் அவரோட இருந்த பாடி கார்ட்ஸ், இவங்க இருப்பாங்க. சான்றாவணம் எதுவாக இருக்கும்னா, அந்த வண்டியோட லாக், எங்க எப்படி டிராவல் ஆச்சு, எத்தனை மணிக்கு வந்துச்சு, எல்லாம் ஜிபிஎஸ் பேஸ்ட். இப்போ அதனால அந்த லாக் இருக்கும். அப்புறம் அதுல எடுத்த வீடியோ கேமரா பதிவுகள், இதை வைத்து கிறிஸ் கிராஸா கேள்வி கேட்பாங்க. அதுபடி தேவை என்றால் நாளைக்கும் இந்த விசாரணை தொடர்ந்து நடக்கும் என்பதுதான் எனது எதிர்பார்ப்பு.